தம்பு என்கிட்ட உன்னோட தம்பிக்க முடியாது. உன் பல்ல ரொம்ப மோசமாக இருக்கும். உன் பல்ல பிடுங்கியே தீருவேன். யாருங்க நீங்கள்? என் பல்லில் ஒன்றுங்க ப்ராப்ளம் இருக்குது. என் பல்ல நான் சுத்தமாக தாங்க வச்சுருக்கேன். பொய் சொல்லாச்சு. உன் பல்லு ரொம்ப சொத்தையாக இருக்குது. எங்கள் அம்மா பையனில் பல்ல பிடுங்கியே தீரணும்னு சொன்னாங்க. அந்த வேர்ல்டு பெஸ்ட்டு டாக்டர் நான் தான். ஒரு 5 நிமிஷம் மட்டும் இதோ வந்துடுறேன். ஓகே, அவன் போயிட்டான். வாங்க நம்ம இந்த சாவி எடுத்துகிட்டு முதல்ல தப்பிக்க முயற்சி பண்ணுவோம். சாவி எங்கே இருக்குது? தான் இருக்குது சாவி. பெட்ரா சாவி. சாவி எடுத்துயாச்சு. இப்போ இந்த ஓப்பன் பண்ணிட்டு இதை போகணும்னு நினைக்கிறேன். நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. ஓகே, இது ஜம்ப் பண்ணி நம்ம போகணும். ஓகே, வாடா. ஓகே, இது இதை கொடுத்து லைட்டாக பேக்ரவுண்ட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த வீட்டில் பேசிகிட்டு இருக்காங்க. என் வீட்டில் இருந்தாலும் சரிங்கண்ணா. இது கொஞ்சம் ரிலேட்டிவோட வீடு, அதனால தான் யாரும் வேணால் சொல்ல மாட்டேன். எப்படியாச்சும் கஷ்டப்பட்டு ஓகே பரவாயில்ல. ஒரே ஒரு தாட்டினா ஈஸியான முடிச்சிடுவோம். பேச்சு கொடுக்காம விளாட்றேன். அப்போ தான் நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியும். இது பண்ண முடியல போல். ஓகே, ஸோ நம்ம தாண்டி வந்தாச்சு. சரி நம்ம கீழே வந்துட்டோம். ஆனால் சிறுமி கீழே வந்துட்டோம். என்ன செய்யறது? எப்படியாச்சும் நம்ம வந்துட்டு அப்போ இது பண்ணேன். ஓகே, வாங்க நம்ம எப்படியாச்சும் நம்ம தப்பிச்சு இது பண்ண பார்ப்போம். வர கீழே வந்துக்கிட்டு இருக்கேன். எங்கிட்டு போகிறதுனே தெரியல. எல்லாத்தையும் நான் தப்பிச்சுடுவேன். ஓகே, எப்படியாச்சு கொஞ்சம் பேக்ரவுண்ட் மட்டும் ப்ளீஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா பேக்ரவுண்டில் பார்த்திங்கன்னா ரொம்ப இதாக இருக்குது. அதனால தான் சத்தமாக இருக்குது. கேட்டிங்களா? சத்தத்தை கேட்டிங்களா? அதனால தான். என்னது இருக்கிறது வந்து என் ரிலேட்டிவோட வீடு. அது யாருன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் அங்கே தங்கியிருக்கோம். அதனால் வந்து எல்லோரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வீடியோ வர்றதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, என்கிட்ட எக்ஸாம் ஸ்டார்ட் ஆச்சு. ஆனுவல் எக்ஸாம் இன்னும் 2 எக்ஸாம் தான் இருக்குது. அந்த எக்ஸாம் மட்டும் முடிஞ்சால் எனக்கு லீவ் வந்துடும் ஒரு 2 மாதம். அப்படின்னா டெய்லி வீடியோ போடுறேன். எல்லோரும் பார்த்து என்ஜாய் பண்ணுவோம். ஓகே, ஒரு நத்தை வச்சு பல்லில் ஒரு ஒட்டக்கண்ணு மனுஷத்தை நம்மளை தொட்டிக்கிட்டு இருக்குது. இதில் வந்து நம்ம எப்படியோ தப்பிக்கணும். ஓகே, நான் முடிஞ்சாலும் உங்களோட பேச்சு கொடுக்காம விளையாடுறாங்க. அப்படி தான் 2 கான்சன்ட்ரேஷன் பண்ணி விளையாட முடியும். கொஞ்சம் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். எனக்கே தெரியும் பேக்ரவுண்ட் அப்படியே இருக்குன்னு. பேக்ரவுண்ட் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க ப்ளீஸ். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க. ஓகே, வந்து போவோம். ஏதோ ஃபேன் சுற்றி போகிற ஃபேனில் படாமல் போடவே ஓடனே. சாரி, வீட்டில் வந்து ஒரு இது மாதிரி நடக்குது. ஒரு இது தம்பிக்கு வந்து உடம்பு சரியில்லை. நல்லா ஹாஸ்பிட்டல் போகிறதா கிடக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வேறு தம்பிக்கு இதாக இருக்குது, உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி அதை பற்றி கூகுன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம அதை கண்டுக்காம நம்ம வீடியோ போடுறேன்னு சொல்லி தான் நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். கொஞ்சம் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். லேசர் செட் பண்ணி வச்சுருக்கணும். இல்லை என்னமோ நூறு மாதிரி இருக்குது. என்னன்னு தெரில. எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒன்று மாதிரி இருக்குது. அது என்னன்னு எனக்கு சுத்தமாக தெரியல. ஸோ சாரி கைஸ் அது ஃபண்டாக நடக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே, வாங்க நம்ம வந்து இதில் போடாமல் இது பண்ணி ஆகுனேன். ஓகே, இந்த பாக்ஸில் நம்ம டவுன்லோட் பூச்சி வச்சு நம்ம எப்படியோ மறக்காமல் இந்த வீடியோ பார்த்தாங்க. மறக்காமல் லைக் அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, எப்படியோ வந்து இது பண்ணிடுவோம். ஓகே, நம்ம எப்படியோ பைப் இது பண்ணுவோம். பேக்ரவுண்ட் கொஞ்சம் யூஸ் பண்ணுவோம் ப்ளீஸ். எப்போ இந்த மாதிரி இருக்காது. என்ன இன்னைக்கு போட்டு என்னன்னு தெரியல.
அவ்வளோ நேரம்டா மேலே போகணும்னு சொல்லி வாய் விட்டு தீரில் இருக்குது வந்துருச்சு. ஓகே நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த மாதிரி யூடியூப் சேனல் திறந்துக்கிறாங்க. நிறைய பேர் யூடியூப் சேனல் திறந்து இந்த மாதிரி சப்ஸ்கிரைபர் அவ்வளோ ரீச் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லி என் பேர் பக்கம் நான் ஒரு 2-5 பேர் சொல்லுவாங்க சேனல் திறந்துட்டு என்ன ஆச்சுன்னா சப்ஸ்கிரைபரு லைக்கு யாருமே சரியாக அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணலை. அவங்களும் டெய்லி வீடியோ போட்டு தான் பார்த்தாங்க. ஆனால் அவங்களுக்கு யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணலை, எதுவுமே பண்ணல. அவங்களுக்கு முக்கால்வாசி கமெண்ட்டில் பேட் கமெண்ட்ஸு, அப்புறம் வந்து பேட் கமெண்ட்ஸு, வீடியோ ஒழுங்காக எடிட் பண்ண தெரியாதனால அந்த ஒரு அசிங்கமான வார்த்தையில் திட்டி இது பண்ணாங்க. அவங்க வந்து சேனல் ஆரம்பிச்சதுக்கு காரணம் வந்து அவங்களுக்கு வந்து அந்தளவு இது நாலேஜ் இல்லை, அது படிப்பு இது இல்லை. அதனால் அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, இதாகிட்டாங்க. என்கிட்ட கேட்டாங்க கமெண்ட் அவங்களுக்கு படிக்க தெரியல. நான் அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிறனால அவங்க என்கிட்ட கமெண்ட்டை படித்து கேட்டாங்க. நான் படித்து சொன்னேன் இந்த மாதிரி. வேறு யாரும் என் ஃப்ரெண்டு தான். அதனால் அவங்க இந்த மாதிரி பேட் கமெண்ட்ஸ் இல்லைன்னு சொல்லும்போது அவங்க பாவம் மனசு உடச்சிட்டாங்க. இந்த மாதிரி யாருக்குமே நம்ம இது பண்ணக்கூடாது. அவங்க வீடியோ போட யூஸ் பண்ண தெரியல, அதனால் அவங்க இதாகிட்டாங்க. அதனால் அவங்க இது பண்ணலை. அதான் நான் இந்த மாதிரி அழைத்தவங்களுக்கு நம்ம இந்த மாதிரி பேட் கமெண்ட்ஸ் இந்த மாதிரி எதுவும் சொல்லக்கூடாது. நானும் ஒரு சில யூடியூபருக்கு அந்த மாதிரி பேட் கமெண்ட்ஸ் பண்ணல. நான் வந்து செத்துட்டா பாருங்க உசப் அண்ணன், நீ என்னடா எனக்கு அண்ணன், நான் என்னடா உனக்கு அண்ணன், இந்த மாதிரி பண்ணாதிய. ஒரு வீடியோவில் எனக்கு பிடிச்ச அனிமி கேரக்டரை வந்து ஒரு இன்னொரு அனிமி ஓகே கொஞ்சம் பேக்ரவுண்டில் அட்ஜஸ்ட் பண்ணுங்க கொஞ்சம் நானும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கிறது லெவலில் முடிக்கவே முடியல. பேசிகிட்டே இருக்காங்க. ஓகே சொல்லுவோம், எப்படியோ இது பண்ணிடுவோம். இது வேற வரமாட்டேங்குது. சரி விடுங்க, இது வேற லெவலில் முடிக்கவே முடியல. என்ன நினச்சிங்கன்னா இந்த கேம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஈஸியாக முடிச்சிருக்கேன் இந்த லெவல் தவிர முடிச்சிருக்கேன். முடியலை. லாஸ்ட்டாக மட்டும் ட்ரை பண்ணிட்டு நம்ம இது பண்ணிடுவோம். சரி ஓகே கைஸ், நான் முடியல. சரி நான் அப்படியே கஷ்டப்பட்டு கிராஸ் பண்ணிட்டேன். கிராஸ் பண்ணுறதுக்கே 2 மணி நேரம் எடுத்து தேவைப்பட்டுச்சு. சரி பரவாயில்ல, வாங்க நம்ம கிராஸ் பண்ணுவோம். அந்த அக்கா இந்த லெவலே தாண்டதுக்கு முக்கிய கிடைக்கிது. ஃபைன் த லிவர் இருக்குது. இந்த படிக்கட்டு வழியே இருப்போம். படிக்கிட்டா சறுக்க முடியா? சரி ஓகே, இப்போ இப்படியே குதிச்சு நம்ம அப்படி போயிடுவோம். ஓகே, நான் அந்த சைடு ஒரு சறுக்கு பிடிக்குது. ஓகே, என்னடா இவ்வளோ பெருசம்? என்னடா சரி, என்னடா இவ்வளோ பொறுப்பு அப்புறம் ஆகுது? ஆட போடா விளக்கிட்டேன்.
வாடா விளக்கட்டு. ஓகே தம்பி யாருக்கிட்ட இருந்து ஓட்ட பார்க்குற? நான் தான் இந்த வேர்ல்டு கிரேட்டஸ்ட் ஸ்டேட்டிஸ்ட். என்கிட்ட இருந்து யாராலையும் பல்ல பிடுங்காம போக முடியாது. உன் நாட்டை பிடிச்ச வாயை அங்கே எடுத்துகிட்டு போடா. கொஞ்சம் ஆறுது ரொம்ப. எப்படியோ ஒன்று இந்த கேம் அப்படியோ கஷ்டப்பட்டு முடிச்சாகனே. இந்த அக்கா போகும் பாரு. ஓகே ஓகே ஓகே